எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் மீது, எங்கள் மீது நாங்கள் அன்பு வைத்தது அதிகமா, இயேசு அன்பு வைத்தது அதிகமா? ஆமேன். அல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. ஆமேன். நமக்கு கொண்டு நடந்துட்டா நாங்கள் ஆண்டவரை மறந்துடுவோம். அந்த அன்பு தான். அல்லேலூயா. அவர் அடித்தாலும் அணைக்கிறவர். அல்லேலூயா. நாங்கள் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். இந்த நாட்களில் உங்களோடு நான் பேச போகிற ஒரு சிறிய தலையங்கம், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. துணையாக இருப்பதுனால நான் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் துணையாக இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்பட மாட்டேன். என் குடும்பமும் அசைக்கப்படாது, என் பிள்ளையும் அசைக்கப்படாது. காரணம், அவர் எங்களுக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, அவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் தான் எங்களுக்கு துணை. ஆமேன். எவ்வளவு உயிர் நண்பன் இருந்தாலும், எவ்வளவு ஒரு அன்பான மனிதர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், ஆனால் அவர் தான் நமக்கு துணியா நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு துணியா இருப்பார். வேற யாருமே எங்களுக்கு துணையாக இருக்க மாட்டார்கள். அந்த நேரம் ஓடி வாரது நம்முடைய பரிசுத்தாவியானவர். நமக்கு கொண்டு அவர் தான் ஓடி வருவார். என் கணவனோ என் மனைவியோ முன்னுக்கு வரப்போறதில்லை. கர்த்தர் அங்கே நிற்கிறதை உன் கண்கள் காணாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லலாம், ஐயா ஒருத்தருமே இல்லை. இல்லை, உன்னை நேசிக்கிற தெய்வம் பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. எங்களை உருவாக்கினவர் பக்கத்தில் நிற்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தரே எனக்கு துணையாக இருக்கிறார். வாசித்துக் கொள்வோம். சங்கீதம் 46வது அதிகாரம் 46வது அதிகாரம் தெரிஞ்ச வசனம். முதலாவது வசனத்தை நாங்கள் எடுத்தவர் வாசித்துக் கொள்வோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? படிப்போமா? எல்லாம் சேர்ந்து படிப்போமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். ஆபத்து காலத்தில் அவர் என்னமா துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து வரும்பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப துணை யார் நமக்கு? கர்த்தர் தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தீமை நடந்தாலும் அவர் தான் துணை அனுப்பார். நல்லது நடந்தாலும் அவர் தான் துணை அனுப்பார். அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் போன நாட்களில் எத்தனையோ பேர் வியாதிப்பட்டு இருந்தாங்க. அது மாத்திரமில்லை, கொரோனா நாட்களில் பார்க்கும்போது எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எங்களுக்கு துணையா இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அந்த துணை எங்களுக்கு இல்லை என்று சொன்னால், இயேசு இல்லை என்று சொன்னால், எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே போயிடும், குழம்பிடும். என்ன செய்யறது, இது செய்யறது தெரியாம போயிடும். ஆனால் எந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்றார், ஒரு நேரம் நான் என்னுடைய இருதயம் துக்கப்பட்டா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க பாப்போம்? போய் முழங்காலில் இருந்துருவேன். இருந்தோன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம், அது உண்மையாகவே யாரும் கிடைக்காத அந்த பெரிய ஒரு சமானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு பலவீனம் வரும் பொழுது, நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது, எங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நேரத்தில், எந்த நேரத்தில் எந்த மனிதனுடைய சத்தமும் எங்களுக்கு சமானத்தை கொண்டு வராது. அந்த நேரத்தில் தேவனுடைய சத்தம் தான் நமக்கு சமானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. விழுந்தவனை சொல்லுவான் ஒரு பழமொழி, விழுந்தனே மாடு ஏறி மிதிக்குதான். அல்லேலூயா. தேங்க்ஸ் சிஸ்டர்.
அப்ப இன்றைக்கு விழுந்தவனை மனுஷர்கள் மிதிக்கிறார்கள், நம்முடைய ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர் தூக்கி எடுக்கிற மாத்திரம் இல்ல, அவர் எங்களுக்கு முத்தம் கொடுக்கிற அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் தான் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்முடைய ஆண்டவர் எங்களுக்கு துணியா இருக்கிறார். தாவீதை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ மரணங்கள் அவனுக்கு வந்தது, எத்தனையோ உயிர் ஆபத்துகள் வந்தது, மாமனால வந்தது. சவுல் மித்தம் அவனுக்கு எத்தனையோ மரணங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு துணையாக இருந்ததினால எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார், அவருடைய கரத்தினாலே பாதுகாத்தார். சவுலை கொல்லுவது தாவீதுக்கு பெரிய காரியம் இல்லை. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்ததினால எத்தனை அம்புகள், எத்தனை தீய சக்திகள் வந்து அங்கே தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ ஆபத்தில், எத்தனையோ போராட்டங்கள் வந்து ஒன்றும் அவனை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அப்படி என்றா தாவீதோட நம்முடைய தேவன் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்று உண்மையாக தாவீதோடு தேவன் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஆபத்து நேரத்திலும், எந்த மரணம் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று ஒரே ஒரு தேவன், அவர்தான் இயேசுவானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த எப்படிப்பட்டவருக்கு கர்த்தர் துணியா இருப்பார், எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, எப்படிப்பட்ட சகோதரனுக்கு, எப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு, எப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கர்த்தர் துணியாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கர்த்தர் துணியாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு கர்த்தர் துணியாக இருப்பார், கர்த்தர் கேடகமாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாங்கள் முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். யாத்திராம் 14:14 என்ன சொல்லுது? அவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, முதலாவது என்னிலிருந்து நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும். அந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பயம், தேவர் பயம் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் எங்களுக்கு கேடகமாக இருப்பார், துணியாக இருப்பார். அல்லேலூயா. வாசித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 115வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பயப்புற மித்தம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் எப்படி கொடுக்கிறேன்னு பார்ப்போமா? எப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் துணியா இருப்பார். சரி, அதுல 11வது வசனத்தை நாங்க வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. துணையும் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், துணையும் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, முதலாவது ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஊழியக்காரன், ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் மனுஷனுக்கு பயப்பட்ட கன்னியை வர வைக்கும். தேவனுக்கு நீ பயப்பட்டு இருந்தா உன் குடும்பம் சந்ததி சந்ததி சந்ததியாக உயர்த்தி அழகு பார்ப்பார். அல்லேலூயா. நேற்றைய நாள்ல தேவ ஊழியக்காரன் அங்கே நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார். நல்ல ஒரு வார்த்தை, கீழ்ப்படிவை குறிச்சு 5 காரியங்களை வச்சு சொன்னார். உண்மையாகவே அது ஆசீர்வாதம். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நடுங்கிறவர்களை காணப்படணும். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் நடுங்க வேணும். வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு நடுங்க வேணும். கர்த்தரோடு வாழ்ற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் துணியா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. 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 அப்ப இந்த தாவீது ராஜா கர்த்தருக்கு பயந்தனாலதான் கர்த்தர் துணியாகவும் இருந்தார், கேடகமாக இருந்தார். அல்லேலூயா.
இன்னைக்கு வாசித்துக் கொள்ளுங்க இன்னொரு வசனத்தை. அங்கே அந்த பயப்படுறவர்களை பாருங்க. 12வது வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் சிறியவர்கள் யார்? வாலிபர்கள், பெரியவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பெரியவர்களையும் சிறியோர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஒரே ஒரு நிபந்தனை கர்த்தர் எங்களிடத்தில் வைக்கிறார். நாங்களும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய பொக்கிஷமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பாராக. பயம் பெற வேண்டும். ஒரு பயம், ஒரு தேவ நடுக்கம் வரும் பொழுது அவர் சொல்றார் என்ன? கர்த்தர் உங்களையும் உங்கள் 14 கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். 15 வாசிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம், நீங்க கர்த்தருக்கு பயப்படுறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் நிபந்தனை வச்சு தான் ஒரு காரியத்தை செய்வார். நிபந்தனை இல்லாம கர்த்தர் இந்தா கொண்டு சொல்ல மாட்டார். ஒரு நாளும் அது பைபிள் எழுதல் எல்லாரையும் கர்த்தர் பிழிஞ்சுதான் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப எங்களை பிழியத்தான் பார்ப்பார் ஆண்டவர். புளிய வேணும் என்று விரும்புகிறவர். அல்லேலூயா. ஒன்று அப்ப புளியணும். அதில் 5-6 பேர் தான் புளிய சொல்லி கேட்கணும். ஆமென். ஊரில் உடுப்பை துவைச்சிட்டு என்ன செய்வாங்க? அப்படி புளிய விரும்புறீங்களா? அப்படி விரும்புகிற ஒரு ஆலையில சொல்லுங்க. அவன் பயப்படுறாங்க, ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துருவோட்டு ஒரு பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நாங்கள் பயப்படும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம், தெரிஞ்ச வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய கரத்தை பிடித்து சொல்ற என்னண்டா, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொல்றார் துணையா நிற்கிறேன்னு சொல்ல மாத்திரமில்ல, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவ்வளவு எங்கள் மீது அவர் வைத்த அன்பு, இவ்வளவு அன்பு. அப்ப அவர் எங்களுடைய கரத்தை பிடிக்கிறதுக்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சு இப்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார், நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுறவள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தாவீது சவுலை கொல்வதற்கு ஈஸியான வேலை, அவன் வசதிகள் இருந்தது. அது சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் கொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றா தாவீது சவுலுக்கு பயப்படவில்லை, வானத்தை பூமியை படைத்த கர்த்தருக்கு பயந்திருந்தபடியினாலே சவுலை அவன் கொலை செய்யவில்லை. அல்லேலூயா. எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனா தாவீது அதை நினைச்சே பார்க்கவில்லை. கர்த்தருக்கு ஒரு பயந்த ஒரு மனிதன் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுவோமா இருந்தால் தீமை செய்ய மாட்டோம். எத்தனை ஆலையில சொல்றீங்க? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் தீமை செய்ய மாட்டான், குற்றமான வார்த்தைகளை பேச மாட்டான், மற்ற மனிதரை நோகடிக்க மாட்டான், யாரையும் நோகடிக்க மாட்டான். காரணம், அவன் கர்த்தருக்கு பயப்படுறதுனால எந்த மனிதனையும் அவன் வேதனைப்படுத்த மாட்டான், துக்கப்படுத்த மாட்டான், அவனை நேசிப்பான்.
ஏனென்றா அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த பயம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால தான் சவுலை குறித்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்களும் பயப்படுறா காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் வலது கரத்தை பிடித்து சொல்றார், வலது கரத்தை பிடிக்கிறாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன். இந்த சங்கீதம் 94:17 வாசித்து பாருங்க. Psalm 94:7. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இல்லாவிட்டால், இயேசு நமக்கு இல்லாவிட்டால், கொஞ்சம் நாங்கள் எங்களை சிந்திச்சு பார்ப்போம். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நான் எப்படி இருந்திருப்பேன்? இயேசுவை நான் ஆராதிக்காவிட்டால், இயேசு நம்மை ரட்சித்துக் கொள்ளாவிட்டால் நாங்கள் பெரிய பாவம் ஒன்று செய்வோம். என்ன பாவம்? பெரிய பாவம் செய்வோம். என்ன பாவம்? விக்கிர ஆராதனை செய்வோம். ஆனா ஆண்டவர் என்னையும் உங்களையும் ரட்சித்தபடினால் அவர் இப்பயும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நமக்கு இல்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்திருப்போம். சவுல் தேவனோடு இருந்தவன் தான், கர்த்தரோடு ஆராதிச்ச மனுஷன். ஆனா அவன் பாவத்துக்கு ஓடி தன்னையே அர்ப்பணிச்சு விட்டான். குறி சொல்றன்னு தேடி ஓடுறான். கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அதையே தேடி ஓடுகிறான். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை கவனமாக பாதுகாக்க வேண்டும். ரட்சிப்பு இன்றைக்கு அனைவருக்கு அதன் மகிமை தெரியாது. அந்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, அது விலையேற பெற்றது. ஒன்று கேட்கிறேன், ரட்சிப்பு உங்களால் வந்ததா? உன் குடும்பத்தால வந்ததா? உன் தகப்பனால வந்ததா? உன் தாயால வந்ததா? உன் சகோதரால வந்ததா? அல்ல, இயேசு மரித்ததினால ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இயேசு மரித்ததினால தான் அந்த ரட்சிப்பு வந்தது. என் தகப்பனூடாக என் ரட்சிப்பு வரையல. அவர் வழிகாட்டி இருக்கலாம், ஆனா ரட்சிப்பு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்தது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நாங்கள் கவனம் கொள்வதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாங்கள் எங்கள் ரட்சிப்பை மிகவும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கிறது முதலாவது வாய். இது மிக மிக இம்பார்ட்டன்டா இருக்க வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் யாரா இருந்தாலும் எங்களுடைய வாயை கவனமா காத்து என்ன பேசுறோம் என்று பேசும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. வாசித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 36:1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவனுடைய கண்களுக்கு முன்பதா என்னமா? பயமே இல்லை. ஐயா, அப்ப பயப்படுற மனுஷனுடைய வாயில இருந்து என்னென்ன நல்ல வார்த்தைகள் வரும்? தேவனுக்கு பயப்படாத மனுஷனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை வருமா, கெட்ட வார்த்தை வருமா? கெட்ட வார்த்தை தான் வரும். வாசித்துக் கொள்ளுங்கள். எபிரியர் 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும். எரோமியா வாசிங்க. எரோமியா 2:19.
உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்துகொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றார், உன் தீமை உன்னை கொல்லும். ஒருவனுக்கு நான் தீமை செய்த அந்த தீமை என்னை கொல்லும். ஒருவனுக்கு அநியாயம் செய்த அந்த அநியாயம் என்னை கொல்லும். ஒருவனை குற்றப்படுத்துற அந்த குற்றம் என்னை குற்றப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப ஒரு கிறிஸ்தவன் மற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. கர்த்தருக்கு அருவருப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் எங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு உடைந்து போகுது எதனால? எங்களுடைய நாவினால உடைந்து போகிறது எங்களுடைய ரட்சிப்பு. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை, வாய் நல்லதை பேச வேண்டும். அதுதான் கர்த்தர் வாயை கொடுத்தார். கையை கொடுத்தார், நல்லதை செய்ய வேண்டும். காலை எண்ணத்தை கொடுத்தார், நல்ல பாதையில நட, நல்லதுக்கு நட. இருதயத்தை என்ன கொடுத்தார், நல்லதை சிந்தி, நல்லதை யோசி. இன்றைக்கு தாறுமாறாக காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். நீதிமொழிகள் 8:13 வாசித்துக் கொள்ளுங்க. நீதிமொழி தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப நாங்கள் தீமையை வெறுப்பதனால கர்த்தருக்கு பயப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப தீமை வரும். அந்த தீமையை வெறுக்க வேண்டும். வேண்டாம் என்று ஓடி போகணும். யோசேப்பு ஓடினது போல நானும் நீங்களும் ஓடுறவர்களாக காணப்படணும். அல்லேலூயா. ஓடவனும். கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் எங்க இருக்குதோ அதை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு விரோதமான பாவம் எங்க இருக்குதோ அதை விட்டு ஓடி போக வேண்டும். அல்லேலூயா. துர்மார்க்கன் இருக்கிற இடத்தில் நாங்கள் உட்காரக்கூடாது. துர்மானுடைய வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள் எங்களை சேதப்படுத்தும். அதனால் அந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும். பெருமை, நான் என்ற அதிகாரம் ஒரு ஊழியக்காரர், ஒரு கிறிஸ்தவருக்கு, ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடாது. அது கர்த்தர் அருவருக்கிறார். பெருமை கூடாது, ஒருவருக்கு கூடாது. ஒரு ஊழியக்காரனுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, விசுவாசிகளுக்கு யாருக்கு பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை அருவருக்கிறார். நாங்க மனம் திரும்ப வேண்டும். எல்லா இடத்திலும் தாழ்மையா போக வேண்டும். தாழ்மையை நம்மை உயர்த்தும். பெருமை எங்களை அநியாயத்துக்குள்ளே கொண்டு போயிடும். தாழ்மை எங்களை உயர்த்தும். எவ்வளவு தூரம் ஒரு குடும்பம் தன்னை தாழ்த்துதோ அந்த கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார். தாழ்மை வேண்டும். தாழ்மை. அருவருப்பான வார்த்தைகள் பேசாம எங்களை எந்தெந்த இடத்துல தாழ்த்துறோமோ அவர் எங்களை உயர்த்துறவராக கடந்து வருகிறார். பெருமை நம்மை விட்டு போக வேண்டும். பெருமையான வல்ல வார்த்தைகள் எங்களை விட்டு போக வேண்டும். என்னால இது முடியும், என்னால இது செய்ய முடியும், நான் படிச்சவன் பட்டதாரி என்று சொல்லி பெருமை பாராட்டுறதுனால ஒரு பிரயோசனம் இல்லை. அநியாயம் செய்யற கர்த்தருக்கு, அக்கிரமம் செய்யற கர்த்தருக்கு கர்த்தர் கொடுத்த சரத்திலே அவரே எல்லாம் கொடுப்பார். அவரே கொடுக்கிற ஞானம் அவர்தான் எல்லாம். எங்களுடைய சுயம், எங்களுடைய மாமிசத்துல ஒன்றுமே இல்லை. கர்த்தரே எங்களுக்கு தெய்வமா இருக்கிறார். வாசிங்கள். பெருமை, அகந்தை, பெருமையையும் அகந்தையையும், அகந்தியான வார்த்தைகள், தீய வழியையும், புரட்டு வாய்கள் நான் வெறுக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் வெறுக்கிறார். இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். எது கர்த்தர் வெறுக்கிறாரோ அதைத்தான் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். அகந்தியான வார்த்தைகள், பெருமை, நான் என்ற பட்டம், அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். இந்த பைபிள் எல்லா கிறிஸ்தவனுடையும் இருக்கிறது. எல்லார்ட்டையும் இருக்கிற, ஆனா திறந்து பார்க்கிறது இல்லை, அதை பார்க்கிறது இல்லை. அதனால பெருமை வரும். அகந்தியான வார்த்தைகள் பேசுவோம், மற்றவர்களை குற்றப்படுத்துவோம், மற்றவர்களை வேதனைப்படுத்துவோம். காரணம் பைபிள் பார்க்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அதனால மற்றவர்களை குற்றப்படுத்துறோம், ஈஸியாக குற்றப்படுத்துறோம். ஏனென்று சொன்னா கர்த்தருடைய பயம் இல்லை.
கர்த்தருக்கு பயம் இருந்தால் அகந்தியான வார்த்தைகள் பேச மாட்டோம், மற்றவனை துக்கப்படுத்த மாட்டோம், மற்றவர்களை வேதனைப்படுத்த மாட்டோம், தீய வழிக்கு நாங்கள் போக மாட்டோம், புரட்டான பொய்களை நாங்கள் சொல்ல மாட்டோம். வெறுக்கிறோம். கர்த்தர் வெறுக்கிறார், நாங்கள் அல்ல. என்னுடைய அப்பா வெறுத்தா நானும் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய சொல்லி இருந்தா செய்யலாம். கர்த்தர் சொல்றார், அதை நான் வெறுக்கிறேன், அது வேண்டாம், அது குடும்பத்தை அழித்து விடும், அது பிள்ளையை அழித்து விடும், சந்ததியை அழித்து விடும். பொய்யான வார்த்தைகள் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் எங்களுடைய சந்ததி அந்த பொய் பின்தொடரும், எங்களுடைய பாவம் பின்தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீதிமொழி 8:13 இதன்படி கர்த்தர் எல்லாத்தையும் வெறுக்கிறது போல நானும் நீங்களும் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நாங்கள் வெறுப்போமா இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு துணியாக இருப்பார், கர்த்தர் எங்களுக்கு கேடகமாக இருப்பார். அப்ப நாங்கள் கர்த்தருக்கு ஒரு பயம் வந்துடும். அல்லேலூயா. மற்றவர்களுடைய வார்த்தைகளை, மற்றவர்கள் என்ன பேசுறார் என்று நாங்கள் கேட்டு நிதானித்து அவர்களுக்கு ஒரு அன்பான வார்த்தைகளை சொல்லி, அவங்கள ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆசீர்வதித்து அனுப்புறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய இருக்க வேண்டிய குணாதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ தூரம் எங்களை தாழ்த்துறோமோ அவ்வளோ தூரம் உயர்வு வரும், அவ்வளோ தூரம் உயர்வு வரும். இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது 8 வருடங்கள் வருகிறது. எத்தனையோ அவமானங்கள் என்னை தேடி வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, என்னை தேடி வந்தது. நான் என்ன செய்தேன் சொல்லுங்க? உபவாசம் ஜெபத்தோட சுவமளிக்கும் ஆராதனைக்காக நான் ஒரு இடத்தை எடுத்தேன், சவுத்தோளில். இவருக்கு ஏன் கோல் கொடுத்தீங்க? அப்படி என்றா இந்த பகுதியை அவங்க பார்க்கவில்லை, இந்த வேதத்தை பார்க்கவில்லை. கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒரு ஊழியக்காரர்கள் தடை பண்ணுவதா இருந்தால் அது மிகவும் வேதனைக்குரியது. சுவமளிக்கு ஆராதனை, அதெல்லாம் சங்கபிரத கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. அந்த இடத்துல சங்கபிரத கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் இவரை பிடிக்கிறது தான் அந்த இடத்துல 2 நாள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவாங்க. ஆமேன், அல்லேலூயா. அந்த சுவமளிக்கு ஆராதனையில ஆண்டவர் அநேக பேர் கர்த்தர் தொட்டார், சுவமாக்கினார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த தீமையை வெறுப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருக்கு பயப்படவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம், எல்லாம் சபை எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.